இவ்வளோலாம் ஹீரோயினா போட்டு சாவடிக்கிறாங்களே அப்படின்னு யாராச்சும் நினைச்சிருக்கியா? ரீசெண்டா பண்ண சரவணா ஸ்டோர் ஆடுக்கு எவ்வளவு பேமெண்ட் வாங்கினேன்? இதெல்லாம் இப்படி கேட்க கூடாதுல்ல. தட் இஸ் ரெட் கார்டு. ரியோ பையன் உண்மையாவே தூக்கிட்டு வந்தான் நான் படிக்கட்டல. ஆமாங்க, அவ பாவங்க. அது எவ்வளவு டேக் எடுத்தாங்க தெரியுமா? ஆமாமா, ஒரு 2-3 நாள் தூக்கிட்டு தாங்க சுத்திட்டு இருந்தாரு. அவ்வளோ டேக் எடுத்தாங்க. வெல்கம் டு இட்ஸ் மை ஷோ. டுடே வித் மீ ப்ரொஃபஷனலி ப்ரொஃபஸர் ஆக வேண்டியது, பட் ஆக்சுவலி ஆக்டர் ஆயிட்டாங்க. அதுவும் சாதா ஆக்டர்ல கிளிசரின் கரைகிற அளவுக்கு கண்ணீர் விடுவாங்க, புடவை பத்திக்கிற அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க. வியூவர்ஸ், டுடே அழக அனுபவி வித் மீ ஷாம்பவி. ஹாய். Thank you. ஹாய் ஷாம்பு, ஹவ் ஆர் யூ? I am very good. நீங்க எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். டெல் யூ வாட், அதாவது நிறைய இன்டர்வியூஸ் நீங்கள் கொடுத்துருக்க, எல்லாமே சோஷியல் மீடியாவில் இருக்குது. அந்த இன்டர்வியூஸில் அதிகமாக வியூஸ் பண்ண ஒரு வீடியோ இருக்குது. என்னது? அந்த உங்களோட வீடியோ இன்டர்வியூவா? யா, உங்களோட நான் பண்ண இன்டர்வியூ. ஆமாம், நம்ம அது ஒரு ராசி. அந்த வீடியோட இந்த வீடியோ நல்லா போகும்ட்டு நினைக்கிறேன். ஓகே ஓகே, ஸோ ஆரம்பிச்சிடலாமா? யா சூப்பர். ஸோ திஸ் இஸ் இட்ஸ் மை ஷோ 3 hours. ஓகே, Okay. ஸோ இந்த 3 hours நம்ம பார்க்க போகிறோம். எஸ்டிடி தில்லுக்கு துட்டு, ஆஸ்க்கு தப்பாக சொன்னா டாஸ்க்கு. ஓகே ஓகே, ஆரம்பிச்சிடலாமா? ஓகே. எஸ்டிடி. எஸ்டிடின்னா வரலாறு தானே. எஸ்டிடியில் வழக்கமாக இந்த வரலாறுகள்லாம் நாங்கள் வந்து கொஞ்சம் அலசி பார்ப்போம். பயப்படாத, ஸ்கூல் பொண்ணு மாதிரி ரொம்ப ஒபீடியண்ட்டாக இருக்கா. தட் இஸ் ஷாம்பு. அந்த அளவுக்குலாம் இது இருக்காது. ஓகே ஓகே. ஆக்சுவலாக இப்போது ஷாம்பவி இத்தனை நாள் வந்து மீடியா ஃபீல்டில் இருக்க, நிறைய விஷயங்கள் வந்து பண்ணியிருப்பேன். லைஃப் உனக்கு கற்றுக் கொடுத்த ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னால் என்ன சொல்லுவேன்? மீடியால இருந்ததா? மீடியாலன்ட்டு இல்லை, வாழ்க்கையிலேயே சொல்கிறேன். பொறுமை. பொறுமை, ஆமா, பொறுமை ரொம்ப நான் கத்துக்கிட்டேன். ஓகே. பிகாஸ் நிறைய டைம் ஸ்ட்ரெஸ் எல்லாம் ஆகும். அப்போ நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது. தேவையில்லாம கவலைப்படுறதை விட பொறுமையா அமைதியா அதை ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்றது தான் நான் எடுத்துக்கிட்டேன். ஓகே. யா. எஸ். அதாவது இப்போ இந்த எஸ்டிஆர் அப்படின்னாலே எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா வா எஸ்டிஆர் அப்படின்னு வந்து ஃபீல் பண்ணுவாங்க. பட் நான் வந்து ஷாம்பு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன், எஸ்டிஆர் அண்ணான்ட்டு. சரி, நீ அவர் அண்ணான்னு கூப்பிடுறது பரவாயில்ல. எஸ்டிஆருமே ஷூட்டிங் ஸ்பாட்ல வந்து ஹே குட்டி இங்க வா அப்படின்னு ஒரு தங்கச்சி மாதிரி தான் ட்ரீட் பண்ணாரு சொன்னேன். Actually, ஆமா, அது உண்மையா? உண்மைதான். லைட்டா உண்மைதான். கடலை கூட போட்டு பார்க்கலையா? இல்ல, சத்தியமா அவர் ரொம்ப நல்ல மனுஷன். அவர் ஏதோ எனக்கு பெரிய பிளே பாய் அப்படின்லாம் சொல்றாங்களே. அதெல்லாம் வதந்திங்க. எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்த வரைக்கும் நான் வந்து அவரோட ஒரு ப்ராஜெக்ட், அந்த ப்ராஜெக்ட் வந்து ஒரு 3 வருஷம் ஷூட் பண்ணிருப்போம் எனக்கு தெரிஞ்சு. ஃபர்ஸ்ட் ஒருத்தங்க வந்து அச்சம் என்பது மடமையிடம். ஆமா, அந்த ப்ராஜெக்ட் வந்து 3 years ஆல்மோஸ்ட். நான் வந்து என்னோட காலேஜ் வந்து ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் செமஸ்டர்ல கமிட் ஆனேன். அந்த படம் முடியும் போது நான் காலேஜே முடிச்சிட்டேன். அது கொஞ்சம் லாங்கான ஒரு ஃபிலிம் தான். ஸோ டியூ டு நிறைய இஷ்யூஸ்னால வந்து படம் வந்து கொஞ்சம் ஸ்லோ ஆச்சு. ஓகே. பட் ஆனால் அது வேற ரீசன்ஸ். ஸோ இவங்களால அப்படியெல்லாம் கிடையாது, அண்ணாவால் அப்படியெல்லாம் கிடையாது. பட் ஆனால் அவர் உண்மையாகவே வந்து இப்போ நான் அவருக்கு ஒரு தங்கச்சின்னா அதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் கேமரா அப்பியரன்ஸ். ஓகே, எனக்கு வந்து ஒரு முன் அனுபவம் எதுவுமே கிடையாது. நம்ம லிட்ரலாக வந்து ஐம் ரூக்கி இன் அ சென்ஸ். ஃபர்ஸ்ட் டைம் நான் கேமராவே பார்க்குறேன், போய் முன்னாடி நின்று டைலாக் பேச போகிறேன். அண்ட் அதுவும் வந்து சிம்பு அண்ணா வந்து ஒரு ஸ்டார் அந்த டைமில். இப்போவும் ஸ்டார் தான், எப்போவுமே ஸ்டார் தான். அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் அப்போ வந்து இவரெல்லாம் நம்ம தூரக்கே டிவியில் தானே பார்த்துருப்போம். அவர் போய் நம்ம நேரில் பார்க்க போகிறோன்றதே எனக்கு பயங்கர எக்ஸைட்மெண்ட். ஓகே, காலேஜ்ல எல்லாம் வந்து நடிக்க கூடாதுன்னு ரூல்ஸ் எல்லாம் இருக்கு. அதெல்லாம் பிரேக் பண்ணி நைஸா போய் நடிக்க ஆரம்பிச்சு. காலேஜ்ல நடிக்க கூடாது ரூல்ஸா? எந்த காலேஜ் இது? சொல்லக்கூடாது. சும்மா சொல்லுங்க, நம்ம போட்டு உடைக்கிறோம். இதை வந்து நான் தட்டி கேட்கறேன். ஐயோ வேணாம். சரி, இன்ஸ்டிடியூஷன் எந்த ஊர்ல இருக்க காலேஜ் இது? அது பரவாயில்ல, இந்த ஊர்ல தான் இருக்கு, சென்னையில தான் இருக்கு. சென்னையில இருக்க ஒரு காலேஜ் நடிக்க கூடாதுன்னு வந்து சட்டம் போட்டிருக்கீங்களா? எல்லாம் மோஸ்ட்லி உமன்ஸ் காலேஜ்லயும் வந்து படிக்கிற பசங்க வந்து நடிக்க கூடாது அப்படின்ற மாதிரி. ஸ்கூல் பசங்க எல்லாம் நடிக்கிறாங்களே சீரியல்ல எல்லாம். அது ஸ்கூல்ல ஒத்துக்குறாங்க, காலேஜ்ல ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. காலேஜ் கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட். அட்டெண்டன்ஸ் எல்லாம் கம்பல்சரி. நம்ம நிறைய வந்து லீவ் போடுவோம்ல. என்னங்க இது, லவ் பண்ணலாம் ஆனா ஆக்ட் பண்ண கூடாதா? இதுன்னு வித்தியாசமா இருக்கே. நீங்க வந்து ரொம்ப கான்ட்ரோவர்ஷியலாவே இல்ல. இங்க பாருங்க, டிவிக்கு ஆட்சிக்கு வந்தாலும் சரி, டிஎம்கே ஆட்சிக்கு வந்தாலும் சரி, இதை வந்து நீங்க இந்த சட்டத்தை அமுல்படுத்தணும். நீங்க சொல்லுங்க. இந்த படிக்கிற பசங்களுக்கு படிப்பு தானங்க முக்கியம். அதுவும் எங்க அம்மா வேற டீச்சர் வேற. இதெல்லாம் வீட்டுல தெரிஞ்சது அவ்வளவுதான், தொலைச்சிருவோம். ஆமா, உங்க குடும்பமே ஒரு ப்ரொஃபஸர் குடும்பம்ல. யா, இன்னும் ஓகே ஃபைன். கமிங் டு எஸ்டிஆர். ஸோ அவர் வந்து அந்த நேரத்துல எப்படி இருந்தாரு? இந்த கடலை போடுறதெல்லாம் இல்ல இல்ல அவர் வந்து இப்போ என்ன வந்து தங்கச்சின்னு தான் கூப்பிடுவார். குட்டி இங்க வா, இங்க வா. வீட்டில் ஒரு உண்மையா ஒரு சிஸ்டர் இருந்தா எப்படி நடத்துவாங்க, அது மாதிரிதான் அவர் நடத்தினாரு. ஸோ அதுக்கப்புறமே நமக்கு பயம் போயிடுச்சு அவரோட ஒர்க் பண்ணும்போது. ஒரு பயமா இருந்தது, நமக்குலாம் நடிப்பே தெரியாது. இவர்லாம் அவர் டான்ஸ் ஆடுவார் அந்த ஸ்பாட்டில், நல்லா பேசுவார், டைரக்ட் பண்ணுவார். ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு அவ்வளோ ஒரு டேலண்டடான பர்சன் நான் ஃபஸ்ட்டு பார்க்குற ஒரு பர்சன் வந்து அவர் தான். ரியலாக ஒரு ஹீரோவை நேரில் மீட் பண்ணும்போது வாவ் அப்படின்றது. இல்லை, இந்த வதந்திகள்லாம் என்னன்னு பார்த்தா எஸ்டிஆர்னா லேட்டாக வருவார், டேரக்டர் சொல்கிறது கேட்க மாட்டார், பெண்கள் கூட கடலை போடுவார், இப்படிலாம் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க.
அது எனக்கு தெரியல. பட் பார்த்த நான் பார்த்த வரைக்கும் வரைக்கும் வந்து he is a gem of a person. அண்ட் ஷாம்பவியோட வரலாறு அப்படி கொஞ்சம் நம்ம புரட்டிட்டு இருக்கும்போது ரீசெண்டாக ஸ்வீட் ஹார்ட், ஸோ அந்த மூவி நான் பார்க்கும்போது திடீர்னு ஏய் என்னடா அது ஷாம்பவி என்ன ஒரு சீனில் வந்துட்டு போகிறா, எப்படி இந்த கேரக்டருக்கு ஒத்துப்பா அப்படிங்கிற மாதிரி எனக்கு நிறைய டவுட்ஸ் இருந்தது. பட் கிளைமேக்ஸ் தான் தெரிஞ்சது ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் அது, பிகாஸ் அந்த கதையோட அந்த மெசேஜே அந்த கேரக்டருக்குள்ளே தான் இருக்குது அப்படின்ட்டு. பட் ஸ்டில் ஒரு 2 குழந்தைக்கு அம்மா, அதுவும் ஃபஸ்ட்டு குழந்தை தான் கொஞ்சம் பெரிய குழந்தை. ஸோ எப்படி அப்ரோச் பண்ணாங்க, எப்படி அதுக்கு நீ ஓகே சொன்ன? பட் அந்த கேரக்டர் சொல்லும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. டேரக்டர் வந்து எனக்கு நரேட் பண்ணது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இது வரைக்கும் நான் அந்த மாதிரி பண்ணது கிடையாது. பட் ஆனால் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ரோல் அது வந்து ஒரு அம்மா கேரக்டர் அப்படின்னு ஓகே. எப்படி சொல்கிறது, ஒரு மெச்சோர்டான கேரக்டர், ஒரு ரோல். நான் வந்து யோசிச்சேன், நம்ம வந்து லீடாக பண்ணிகிட்ருக்கோம், இப்போ ஏன் ஒரு குழந்தைக்கு நம்ம அம்மாவாக பண்ணணுமா அப்படின்ற ஒரு கொஸ்டின் எனக்கும் இருந்தது. பட் ஆனால் அவங்க நரேட் பண்ண விதம் வந்து ரொம்ப நல்லா இருந்தது ஓகே. அந்த படத்தில். ஸோ உண்மையாகவே அது எனக்கு ரொம்ப பிடிச்சி நான் பண்ணேன். அது பண்ணும்போது நான் எங்கள் அம்மாவை தான் நினச்சேன். ஸோ ஒரு அம்மா வந்து அது ஒரு எங்கள் அம்மாவுக்கு டெடிகேஷன் மாதிரினே கூட வச்சுக்கலாம். ஸோ ஒரு அம்மா வந்து ஒரு பசங்களுக்காக எவ்வளோ ஒரு கஷ்டப்படுறாங்கன்னு, ஒவ்வொரு அம்மாவும் ஒவ்வொரு விதமாக கஷ்டப்படுறாங்க. இந்த அம்மா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கஷ்டப்பட்டாங்க. ஓகே. ஸோ அந்த ஒரு ரியலைஸ் பண்ணுற மாதிரி ஒரு ரோல் அப்படின்ற போது வாவ் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு இந்த இருந்துச்சு. ரியோ பையன் உண்மையாகவே தூக்கிட்டு வந்தான் நான் படிக்கட்டுல. ஆமாங்க, அவ பாவங்க, அது எவ்வளோ டேக் எடுத்தாங்க தெரியுமா? ஆமாம்மா, ஒரு 2-3 நாள் தூக்கிட்டு தாங்க சுற்றிட்டு இருந்தாரு, அவ்வளோ டேக் எடுத்தாங்க. ஓகே, சூப்பர். அண்ட் ஷாம்பு டெஸ்ட் மேட்ச் மாதிரி ஸ்மூத்தாக போயிட்டு இருக்குது. ஃபர்ஸ்ட் ஓவர், செகண்ட் ஓவர் கொஞ்சம் அதிரடியாக இருக்கும், விளையாடலாமா? யா, தில்லுக்கு துட்டு. தில்லுக்கு துட்டு 2வது ஓவர். ஸோ இதில் வந்து 10 கார்ட்ஸ் இருக்குது. ஓகே. ஸோ 5 ரெட் கார்டு 5 க்ரீன் கார்டு. நீ வந்து 10க்கும் பதில் சொல்லணும்னு அவசியம் இல்லை, 5க்கு சொன்னால் போதும். ஸோ அந்த 5ல் எத்தனை க்ரீன் கார்டு எடுக்க போகிற, எத்தனை ரெட் கார்டு எடுக்க போகிற அப்படிங்கிறது உன்னுடைய விஷ் தான். க்ரீன் கார்டில் இருக்கிறதுலாம் நார்மலான கேள்விகள் தான், ஆஸ் யூஷுவலி ஒரு இன்டர்வியூவில் பதில் சொல்கிற மாதிரி இருக்கும். ரெட்டில் இருக்கிறதுலாம் கொஞ்சம் டெரரான ஏடாகுடமான கேள்விகள். ஆனால் என்ன பெனிஃபிட்னா, நீ ரெட் கார்டு எடுக்கும்போது உனக்கு 1000 rupees மதிப்பில் ஒரு வவுச்சர் வழங்கப்படும். ஓகே. அது இப்போ வந்து எல்லாமே எடுக்கணும், 10 எடுக்கணுமா? 5 தான் எடுக்கணும். ரெட்டா க்ரீனா நீ சூஸ் பண்ணிக்கலாம். பட் ரெட் எடுத்தா ஒரு பெனிஃபிட், அவ்வளோதான். சப்போஸ் அந்த கேள்விக்கு உன்னால பதில் சொல்ல விருப்பம் இல்லை அப்படின்னு நீ ஃபீல் பண்ணனா பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கு பதிலாக ஏதாச்சும் ஒரு டேரை பண்ணிடணும். டேரா? ஆமாம். ஸோ ஃபர்ஸ்ட் க்ரீன் போகலாமா இல்லை ரெட் போகலாமா? க்ரீன். க்ரீனே போயிடலாமா? பாசிட்டிவாகவே ஆரம்பிப்போமே. ஓகே, ஸ்டார்டிங் வித் பாசிட்டிவ் நோட். அதுவும் ஷாம்பவி வந்து ஒரு ரொம்ப குடும்ப குத்து விளக்கு அப்படிங்கிறதுனால ஆஹா விசில் போடு. அதாவது இவங்க கையில் மடக்கு ஊதி. இந்த மடக்கு ஊதியை பயன்படுத்தி நீங்கள் என்ன சொல்ல போறீங்கன்னா, நான் சில பல விஷயங்கள் நான் சொல்லுவேன். அதை நீ பண்ணியிருக்க அப்படின்னா எஸ் அப்படின்னு சொல்கிறவங்கள ஊதணும். நோ அப்படின்னா அந்த ஹாரன் ஊதிடணும். அது எப்படி ஊதுறது? அது அப்படியே திருப்பு, அவ்வளோதான். ஓகே ஓகே. ஸோ எஸ் ஆர் நோங்கிறத நீ சொல்ல போகிற. 2 ஒரு கையில் வச்சுக்கோ. ஸோ ஸ்டார்ட் பண்ணிடலாமா? சே, இவ்வளோலாம் ஹீரோயினாக போட்டு சாவடிக்கிறாங்களே அப்படின்னு யாராச்சும் நினச்சிருக்கியா? ஓகே, பெரிய மனுஷன் நினச்சேன், ஆனால் இவரும் நம்மக்கிட்ட ஃப்ளர்ட் பண்ணுறாரு அப்படின்னு ஃபீல் பண்ணியிருக்கியா? நோ ஒன். ஓகே, இதெல்லாம் ஒரு சீனுன்ட்டு எடுக்கிறாங்க, கருமம், சரி நடிப்போம் அப்படின்னு ஃபீல் பண்ணியிருக்கியா? நிறைய சீன் இருக்கும் போல. ஆஹா, இவன் நம்மளை விட அழகா இருக்காளே அப்படின்னு ஃபீல் பண்ணியிருக்கியா? யாரு? என் ஃப்ரெண்ட் தான், ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்ட். ஓகே ஃபைன். பேசாமல் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு நோ சொல்லியிருக்கலாம் அப்படின்னு ஃபீல் பண்ணியிருக்கியா? ஃபைன். இவங்களுக்கெல்லாம் அவார்டு அநியாயம் அப்படின்னு ஃபீல் பண்ணியிருக்கியா? நோ. ஓகே, அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. சிம்பிள். ஸோ இதுக்கு வந்து எதுக்கு நோன்னா, பெரிய மனசு பட் யாருமே மட்டும் ஃப்ளர்ட் பண்ணதில்ல அந்த மாதிரி ஒரு. நான் அவ்வளோ ஸ்பேஸ் கொடுக்க மாட்டேன். நைஸ். நம்ம பேசினா தானே அங்கேருந்து வார்த்தை வரும். ஆமாம், பேசவே இல்லைன்னா பேசவே இல்லை, மியூட்லேயே இருக்காது. நம்ம கேமரா மேன் அப்படி தான் இருக்காது. வேலையை பண்ணோம், எஸ்கேப் ஆறோம், அவ்வளோதான். ஓகே ரைட்டு. ஓகே, அடுத்த கார்டு போயிடலாமா? ஸோ ஒரு கார்டு எடுத்தாச்சு, க்ரீன் கார்டு. இப்போ அடுத்து சிகப்பா அல்லது க்ரீனா? இதே மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குமா ரெட்ல? இவ்வளோலாம் இருக்காது, ஒரு கேள்வியாக தான் இருக்கும். ஓகே, ரெட். ரெட் எடுக்கலாமா? இது எடுக்கலாமா? ஓமா வாட்டர். வீசியை விட்ட போகிறாங்களா இல்லை பதில் சொல்ல போகிறாங்களான்னு பார்க்கலாம். ரீசெண்டாக பண்ண சரவணா ஸ்டோர் ஆடுக்கு எவ்வளோ பேமெண்ட் வாங்கினேன்? இதெல்லாம் இப்படி கேட்கக்கூடாதுல்ல. தட் இஸ் ரெட் கார்டு கொஸ்டின். சரவணா எவ்வளோ பேமெண்ட் வாங்கினேன்? வாட் இஸ் யுவர் பேமெண்ட் ஃபார் த ரீசெண்ட் சரவணா ஸ்டோர் ஆட்? நான் வந்து மீசியை ஒட்டிக்கிறேன். பாத்தீங்களா? இல்ல என்னன்னா டாஸ்க் பண்ணுவேன், ஆனா இந்த பொண்ணுங்க வயசையும் பேமெண்ட் மட்டும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. இல்ல வயசு கூட பிரச்சனை இல்லை. ஆனா நான் வந்து சொல்ல, ஏன்னா இப்போ நம்ம வந்து இதை ரிவீல் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், சில சமயம் இது சொன்னா இது அப்படியே இதே ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. ஓகே, அதனால நான் சொல்லல.
ஃபைன் மேபி அதிகமாக ஏதாச்சும் சொல்லி விட வேண்டியதானே, இதான் சான்ஸ். ஆமா, இப்போ இப்படி சொன்னேன்னு வச்சுக்கோங்க, இந்த சீரியல் நடிகை சாம்பவிக்கு ஒரு 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 கோடி பேமெண்ட்டான்னு கூட போட்டு அப்படியெல்லாம் கிளப்பி விடுறாங்க. அதனால இந்த கொஸ்டின் வேண்டாம், வேற ஏதாவது ஜாலியான கொஸ்டின் வாங்கியிருப்போம். சரி ஓகே, அந்த கொஸ்டின் நீ பதில் சொல்ல அவசியம் இல்லை. ஓகே ஃபைன். அதுக்கு பதிலாக அந்த மீசியை மட்டும் ஒரு 5 நிமிஷம் ஒட்டிட்டீங்கன்னா. 5 நிமிஷம் ஒட்டிட்டே பேசணுமா? அடுத்த கேள்விக்கு இது ஒட்டிட்டே பதில் சொல்லுங்க, பிரச்சனை இல்லை. அரிக்குமே, எப்படியெல்லாம் யோசிக்கிறீங்க? வாவ், ஆஹா, என்னடா இது? மங்கள் பாண்டே படத்துல வர அமீர் கான் மாதிரி இருக்கு. நல்லா இருக்குது, சூப்பர். பரவாயில்ல. ரொம்ப கஷ்டமா இருக்கு மீசை வச்சுட்டு, பசங்களை எப்படி சமாளிக்கிறாங்க தெரியல, எவ்வளவு கஷ்டம். பேசவே முடியல, மீசை வேற தாடி வேற எவ்வளவு. 2 கார்டு முடிஞ்சிருச்சு 5ல, இன்னும் 3 தான் இருக்கும். கிரீன் போலாமா இல்ல ரெட் போலாமா? கிரீனே போலாம். கிரீனே போயிடலாம். ஓகே, பட் எனிவே நீங்க ரெட் கார்டு எடுத்ததுக்காக உங்களுக்கு வந்து 1000 rupees மதிப்புல அந்த கிஃப்ட் வவுச்சர் கொடுறோம், போட்டுங்க சிஜில. ஓகே, வெரி ஈஸி அண்ட் சிம்பிளான ஒரு கேள்வி. ஓகே, திஸ் ஆர் தட் ஃபார் யூ. ரித்திக் ரோஷன் ஆர் சூர்யா? 2 பேருமே பிடிக்கணும். அதான் திஸ் ஆர் தட், சூஸ் ஒன். ரித்திக் ரோஷன். ஓகே, கண்மணி ஆர் இலக்கியா? இலக்கியா. மூவிஸ் ஆர் சீரியல்ஸ்? மூவிஸ். ஓகே, ஹீரோயின் ரோல் வித் கிளாமர் ஆர் கேரக்டர் ரோல் வித் பெர்ஃபார்மன்ஸ்? கேரக்டர் ரோல் வித் பெர்ஃபார்மன்ஸ். ஆல்வேஸ். ஓகே, கேரளா ஆர் சென்னை? சென்னை. Men with fitness or chubby boys? ஃபிட்னஸ். ஃபிட்னஸாக இருக்க ஆண்கள் தான் உங்களுக்கு பிடிச்சிருக்கு. அவ்வளோதான், ஓவர். 3வது கார்டு சூப்பர். இப்போ எடுத்துலாம் நீங்கள் மிஸ்ஸே. சத்தியமா எப்படிதான் மீசை வச்சுட்டேன். ரொம்ப கஷ்டமா இருக்குல்ல? சார் ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ 3 கார்டு முடிஞ்சிச்சு, இன்னும் 2 கார்டு தான். ஓகே, ரெட் போலாமா கிரீன் போலாமா? கமான், உன் தைரியத்தை வந்து நாங்கள் சோதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். கிரீனே போலாம். கிரீனே போலாம். உங்கள் ஹஸ்பண்ட் கிட்ட உங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயம் அப்படின்னா அது என்ன குவாலிட்டி? பிடிக்காத ஒரு விஷயம், தயவுசெய்து அதை மாற்றிக்கோங்க அப்படின்னா அது என்ன குவாலிட்டி? பிடிச்ச விஷயம், த அமௌண்ட் ஆஃப் ட்ரஸ்ட் ஹீ ஹேவ் ஆன் மீ. ஸோ என்னை ரொம்ப ட்ரஸ்ட் பண்ணுவார். ஸோ நான் எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் ஃபர்ஸ்ட் பர்சனாக வந்து நீ இதை பண்ணு, நான் கூட நிற்கிறேன், நீ ஜாலியாக போய் பண்ணு அப்படின்ற ஒரு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு பர்சன். ஸோ என் ஹஸ்பண்ட் வந்ததுக்கப்புறம் வந்து எதுக்கு முன்ன சொன்னதே இல்லை. எதுக்குமேனா நான் என்ன பண்ணணும்னு ஆசைப்படுறேனோ அதுக்கு நோ சொன்னதே கிடையாது. ஓகே, ஸோ அவர் வந்து நான் இன்னும் ஒரு பெட்டரான பர்சனாக மாறியிருக்கேன், ஒரு தைரியமான பர்சனாக மாறியிருக்கேன் ஆக்சுவலி. ஸோ முன்னாடிலாம் ரொம்ப யோசிப்பேன் சின்ன வயசுலலாம், இது பண்ணலாமா வேணாமான்னு. ஸோ இப்போ அந்த கன்ஃபியூஷன்லாம் இல்லை, பண்ணணும்னு நான் வந்து யோசிச்சிட்டேன்னா ஓகே நீ பண்ணு, அவ்வளோதான். அதில் செகண்ட் தாட்ஸே இல்லை. ஸோ அது வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். அப்புறம் என்னை ரொம்ப லவ் பண்ணுறது அளவுக்கு அதிகமாக, ஸோ அதுவே எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால் அதையும் சொல்லிக்கிறேன். பிடிக்காத ஒரு விஷயம் வந்து something he need to change. ஷார்ட் டெம்பர். இந்த குவாலிட்டி இருக்கு, அந்த குவாலிட்டியும் இருக்கு. ஆமாம், 5 நிமிஷம் தான் அந்த கோவம் இருக்கும், அப்புறம் பேசிடுவோம். பட் ஆனால் டக்குன்னு கோவம் வந்துடும். உங்ககிட்ட மட்டும் தானா இல்லை எல்லாத்துக்குமே? இல்லை, என்கிட்ட மட்டும்தான். ஓகே, இந்த உரிமை இருக்கிற இடத்துல தானே அந்த கோவம் இருக்கும் அப்படிமா. அதான். ஓகே ஃபைன். ஸோ நைஸ். ஸோ கோவத்தை வந்து மாற்றிக்கணும், பிடிக்கிறது வந்து ரொம்ப லவ் பண்ண போல, அது பிடிக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆமாம். ஃபைனல் கார்டு, ஒரே ஒரு கார்டு எடுக்கணும். ஓம வாட்டர் எடுக்கிறேன். ரெட் கார்டு. அது வந்து கார்டுன்னு சொல்லல, ஓம வாட்டர்னு சொல்லிட்டாப்ல. சரி, ரெட் கார்டு. ஐயோ, ஓம வாட்டர் குடிக்கணும்ன்றத மைண்ட்ல இருந்துச்சு. இல்லை, இது ஜென்ரலான ஒரு கேள்விதான். நிறைய பேரோட கருத்து இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறதுனால உண்மையான டேலண்ட்டுக்கு வந்து வாய்ப்பு கிடைக்க மாட்டேங்குது அப்படின்ட்டு ஒரு பொதுவான ஒரு கருத்து இருக்குது. நம்ம ஷோக்கு வந்து நிறைய பேரும் சொல்லியிருக்காங்க. இது குறித்து சாம்பியோட கருத்து என்ன? மேபி கண்டிப்பாக இல்லைன்னு சொல்ல முடியாது, கண்டிப்பாக இருக்குது. அது நான் வந்து ஓரளவுக்கு உண்மைன்னு தான் நான் நினைக்கிறேன். ஓகே, ஸோ உண்மையான திறமைகளுக்கு வாய்ப்பு மிஸ் ஆகுது, அதனால் மிஸ் ஆகுது. ஆனால் இப்போ எப்படி சொல்கிறது, இப்போ ஒரு 100% இருக்குன்னா ஒரு ஒர்க்கில் ஒரு மேபி இந்த மாதிரி ஒரு ரீசன்ஸ்னால ஒரு 10% வாய்ப்பு தான் குறைக்க முடியும். பட் டேலண்ட் ஆனவங்க எப்படி இருந்தாலும் ஏதாவது ஒரு இடத்த பிடிச்சி கஷ்டப்பட்டு மேலே வந்துடுவாங்கன்றதையும் நான் ரொம்ப ஆழமாக நம்புகிறேன். ஸோ அதனால் வந்து இது ஒரு பெரிய தடையாக இருக்குமான்னா கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா நான் வந்து இப்போ வந்து ஒரு 12 years முடிஞ்சு 13 year-ஆக நான் வந்து நடிச்சிட்ருக்கேன். நான் பண்ண எல்லாமே ரொம்ப டீசெண்டான ப்ராஜெக்ட் தான். நான் வந்து ரொம்ப நேர்மையாக ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் போயிருக்கேன். ஸோ அப்படின்ற போது இதெல்லாம் வந்து ஒரு விஷயமே கிடையாது, ஒரு தடையே கிடையாது. இருக்கலாம் மேபி, அதனால சில பேர் வந்து சான்ஸை மிஸ் பண்ணியிருக்கலாம். பட் ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்டே இருந்தோன்னா, நம்ம பேஷன் நோக்கி நம்ம ஓடிட்டே இருந்தோன்னா ஒரு நாள் அது நமக்கு கண்டிப்பாக கை கொடுக்குன்றதையும் நான் நம்புறேன். திறமை உள்ளது தப்பி பிழைக்கும். ஸோ என்ன வேணாலும் ஒரிஜினல் டேலண்ட்டுக்கு கிடைக்க வேண்டிய இடம் கிடைக்கும். கண்டிப்பாக கஷ்டப்படலாம், மேபி ஒரு ரஃப் பாத்தா இருக்கலாம். ஓகே, பட் ஆனால் ஒரு வாட்டி நீங்கள் சக்ஸஸ் கொடுத்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் ஃபுல்லாக சக்ஸஸ்ன்னு தான் நான் நினைக்கிறேன். ஓகே, சூப்பர், நைஸ், நேர்மையான ஒரு பதில். முடிஞ்சிச்சு செக்மெண்ட். 5 கடைக்கு நீ வந்து பதில் சொல்லிட்டேன். ஓகே, ஃபைனல் செக்மெண்ட், ஆஸ்க்கு தப்பா சொன்னா டாஸ்க்கு.
உனக்கு விருப்பப்பட்ட விஷயங்களுக்கு தான் நான் கேள்வி கேட்க போகிறேன். அதுக்கு நீ தப்பாக சொன்னால் உனக்கு வந்து டாஸ்க் பண்ணணும். ஓகே. கரெக்டாக சொல்லிட்டா உனக்கு வந்து ஏதாச்சும் நாங்கள் gift கொடுப்போம். ம். ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு நாங்கள் எதை பற்றி கேட்க போகிறோன்னா அங்கே பார் லுக் த ஸ்க்ரீன். ரெண்டுமே ஒன்று பிடிச்சவங்கல்ல. ஆமாம்மா. யாரை பற்றி கேள்வி கேட்கலாம் நீயே சூஸ் பண்ணு. யூ சூஸ். அவங்கள பற்றி ஒரு கேள்வி கேட்குறேன். அதுக்கு நீ கரெக்டாக சொல்கிறியா இல்லை தப்பாக சொல்கிறேன்னு பார்க்கலாம். ஐயோ சூர்யா சார். சூர்யா சார். சூர்யா சார். ஓகே. அவரை பற்றி கேள்வி கேட்கலாமா? ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின். ஓகே. சூர்யா சாரோட ஃபஸ்ட்டு தமிழ் படம் என்ன? தி மோஸ்ட் சிம்பிளஸ்ட் கொஸ்டின். சீரியஸாவா? ஆ சூர்யா சாரோட முதல் தமிழ் திரைப்படம். க்ளூ ஏதாவது கொடுப்பீங்களா? இப்போ நம்ம 2 பேரும் இப்படி உட்காந்துருக்கோம், அதான் க்ளூ. தெரியலையே. அவர்லாம் ஒரு டைம்ல வந்து லைக் சூர்யானாலே பைத்தியம் பிடிச்சி நான் ஒரு ஃபர்ஸ்ட் ஷோ படம் பார்க்குற ஆள் நானு. ஆமாம், அவரோட அந்த ஃபர்ஸ்ட் படம் என்ன படம் அதான் கேள்வி. ஐயோ டக்குனு பிரெயினுக்கு வரலையே. ஓகே 30 செகண்ட்ஸ் ஓவர். சரி ஓகே. ஓகே. ஸோ நீங்களே சொல்லிடுங்க. சூர்யா சாரோட ஃபர்ஸ்ட் படம் வந்து நேருக்கு நேர். ஓ நேருக்கு நேர். நேருக்கு நேர். ஓகே. அதில் தளபதி விஜயும் அவர் கூட பண்ணியிருப்பாரு. விஜய் சார் அண்ட் சூர்யா சார் 2 பேரும். ஆமாம். ஃப்ரெண்ட்ஸ் வந்து 2வது படம்ல. ஃப்ரெண்ட்ஸ் வந்து அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு அந்த படம். யா. பட் அவங்க 2 பேரும் சேர்ந்து நடிக்கிற 2வது படம். ஓகே. ஸோ அதுக்காக ஒரு டேர் ஒன்று பண்ணணும். என்ன டேர் தெரியுமா? ப்ராங்க் கால். ஹலோ ஹாய்டா, எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். எப்படி இருக்கேன்? சூப்பரா இருக்கேன். டா நான் வீட்டில் தான் இருக்கேன். ஆக்சுவலி நான் என்னதுக்கு கால் பண்ணேன்னா, நான் வந்து இப்போ புதுசாக பிஆர்ஓவா பண்ணலான்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருக்கேன். பிஆர்ஓவா? ஆமாம்மா. ஓகே 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 ஓகே. ஸோ ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு வந்து லீடு வந்து தேடிட்டு இருக்காங்க. பட் ஆனால் அது மூவி ஓகேவா? என்ன கேட்டாங்க, உங்கள் தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் யாராவது பண்ணுவாங்களா ஹீரோயினானு. ஸோ யாராவது வந்தோடனே ஃபஸ்ட்டு நீங்கள் தான் எனக்கு மைண்டில் வந்தீங்க. ஓகே. ஸோ உங்களுக்கு தான் நான் கால் பண்ணேன். இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் கேன் யூ டாக்? எனக்கு சொல்றீங்களா டீடைல்ஸ் எல்லாம்? இல்லை, இந்த பர்சன் இஸ் நெக்ஸ்ட் டு மீ. பேசுறீங்களா? ஓகே. சரி பேசுறேன். ஹலோ. ஹாய். ஹலோ. ஹாய் மேம். ஷாம்பவி சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி. ஏன்னா நம்ம மூவி வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் மந்த் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருக்குது. பெரிய பேனர் தான், பெரிய டீம் வச்சு பண்ணுறோம். சூர்யா சார் லீட் நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம். ஓகே ஓகே ஃபைன். சரி, அதான் உங்களுடைய டேட்ஸ் என்னன்னு பார்த்துட்டு, அதான் ஷாம்பவி எனக்கு நல்லா தெரியும், அவங்க தான் உங்களை ரெஃபர் பண்ணியிருந்தாங்க. சரி. நீங்க லீடுக்கு தானே கேக்குறீங்க? லீடுக்கு தான். சரி, நீங்க எனக்கு ஃபர்தர் டீடைல்ஸ் எல்லாம் கொஞ்சம் அனுப்பிச்சு விட்றீங்களா? ப்ரொடக்ஷன் ஹவுஸும் மற்ற டீடைல்ஸ் எல்லாம் எனக்கு கொஞ்சம் அனுப்பிச்சு விட்றீங்களா? எல்லாம் கன்ஃபார்ம் பண்ணது. ஓகே மேம். ஃபைன். எல்லாம் கன்ஃபார்ம் பண்ண பிறகு நம்ம ஃபர்தர் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஓகே மேம். பேமெண்ட் டீடைல்ஸ்லாம் எப்படி மேம்? அது நேரில் பேசலாமா? உங்களோட ப்ரொடக்ஷன் சைடுல இருக்கிற எல்லாருமே சொல்லுங்க. நீங்க லீடுக்கு சூர்யா சார் கிட்ட பேசிட்டு இருக்கேன்னு சொல்றீங்க. பட் வந்து யாரு என்னென்ன பண்றாங்கன்றதெல்லாம் எனக்கு ஃபர்ஸ்ட் சொல்லிருங்க. ப்ரொடக்ஷன் டீடைல்ஸ், காஸ்ட் எல்லாமே எனக்கு சொல்லிருங்க. அதுக்கப்புறம் நான் வந்துட்டு என்னோட சைடு நான் சொல்றேன். ஓகே மேம். ஓகே. டெல்லோ, இது வந்து நான் இல்லை. ஓகே, இது அசார் தெரியும்ல உனக்கு? அசாரா? சன் டிவி அசாரா? உங்களை பிராங்க் பண்ணாங்க அவங்க தான். சாரிடா. இது பிராங்க் காலா? ஆமாமா. உங்களை வந்து ஏதாவது சொல்லி நம்ப வைக்கணுமா நானு? இல்ல நீதான் சொன்னதுனால நம்பிட்டேன். சரி ஓகே. வேற ஏதோ இதுக்கு மேல கொஞ்சம் ப்ராஜெக்ட் முடிஞ்சிருச்சுல, வேற ஏதாச்சும் ஜாப் பாத்துருப்பா. மேபி வந்து இதுல வந்து நீ க்ரோ ஆக ட்ரை பண்ற அப்படின்னு நான் நம்பிட்டேன். இல்லடா தாக்கு, அப்படிலாம் ஒன்றும் ஆகல. இருக்கிற வேலையே ஒன்றும் பண்ண முடியலையே. How are you? I'm doing great. How are you? Yeah, very fine. ஸோ பார்த்துட்டு இருக்கோம், டிவியில் கலக்கிட்டு இருக்கீங்க. நன்றி. ஓகே டெல்லா. டன். ஓகே. பை. தேங்க்யூ. Bye, Rasmali. Thank you. ஓகே. ஆஸ்க்கு தப்பாக சொன்ன டாஸ்கில் செகண்ட் கொஸ்டின் உனக்கு என்னன்னா, 3 படம் பண்ணியிருக்க கரெக்டா? தமிழில். ஓகே. அந்த 3 படத்தில் 2 படத்தில் உனக்கு வந்து கேரக்டர் நேம்ஸே கிடையாது. ஒரே ஒரு படத்தில் தான் உனக்கு கேரக்டர் நேம் கொடுத்துருக்காங்க. எந்த படம் தெரியுமா? ருத்ரன் படத்தில் வாட் இஸ் யுவர் கேரக்டர் நேம்? யோசிங்க, நல்லா யோசிங்க. கமான். க்ளூ வேணா தரட்டா? அது வந்து கா அப்படின்னு முடியும். தீபிகா. கரெக்ட். தீபிகா சார், கரெக்ட் ஆன்சர். ஓகே, நாங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி தப்பாக சொன்னால் டாஸ்க்கு, கரெக்டாக சொல்லிட்டீங்க. ஸோ அதுக்கு வி ஹாவ் அ கிஃப்ட் ஃபார் யூ. ஓகே. ஸோ இந்த கிஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் நாட் என்ன சொல்ல, பொருள் வடிவமாக இருக்காது, வேற மாதிரி இருக்கும். யோசிக்க முடியுதா என்னன்ட்டு? இதான் உங்களுக்கான கிஃப்ட். எது?
ஓகே. காயுக்கா. ஆல்வேஸ் வாண்டட் டு டெல் யூ திஸ், ஆனால் எனக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல. நான் எப்போவுமே உன்னை வந்து நிறைய ஐ கிவ் யூ லாட் ஆஃப் அட்வைஸ். அந்த அட்வைஸ் வந்து ரொம்ப சாஃப்டாக எப்போவுமே கொடுத்ததில்ல. சம்டைம்ஸ் உன்னை திட்டி உன்னை புரிய வைக்கிற மாதிரியும் நான் வந்து சொல்லியிருக்கேன். ஆனால் எப்பவுமே இது வரைக்கும் நீ வந்து மூஞ்சி சுழிச்சதே கிடையாது. Always you take it with the good spirit, and I've seen you that you change yourself also. So thank you for giving me that respect, and I love you. ஸோ ஸ்வீட். இது வரைக்கும் சொல்லாத விஷயத்த சொல்லியிருக்காங்க. காயு அம்மனாவே வந்துட்டாங்கல்ல. ஆமாம் ஆக்சுவலி. ஓகே, அப்படி என்ன சொல்லுவாங்க? லைக் இல்லை இல்லை சி அவங்க வந்து எனக்கு நிறைய விஷயம் கற்றுக் கொடுப்பாங்க. என்னோட ஃபஸ்ட்டு சீரியலே அவங்களோட தான். ஓகே இப்போ இலக்கியா வந்து அவங்களோட நான் பண்ணது 3வது சீரியல் ஓகே ஒன்னா. ஸோ அவங்க வந்து எப்போவுமே ஷீ இஸ் மை க்ளோஸ் டு ஹார்ட். ஸோ என்னை ஜீரோலேருந்து இவ்வளோ தூரம் வந்து பார்த்த ஒரு பர்சன் வந்து அவங்க தான். ஸோ என்னோடய ஃபர்ஸ்ட் சீரியலும் அவங்களோட, இப்போ நான் லாஸ்ட்டாக பண்ணதான் அவங்களோட பண்ணியிருக்கேன். ஸோ நிறைய விஷயம் அட்வைஸ் பண்ணுவாங்க. லைக் ஆஸ் எ பர்சனாக வந்து நான் ரொம்ப ஒரு எப்படி சொல்கிறதுனா வந்து டக்குன்னு நான் ரியாக்ட் பண்ணிவிடுவேன். லைக் எப்படின்னா வந்து டக்குன்னு அழுதுருவேன், டக்குன்னு ரொம்ப யோசிக்க ஆரம்பிச்சிருவேன், கொஞ்சம் ஓவர் திங்க் பண்ணுற பர்சன் நான் லைட்டாக. ஸோ இவங்க வந்து எனக்கு நிறைய விஷயம் சொல்லி கொடுத்துருக்காங்க, ரைட் ஃப்ரம் பையிங் மேக்கப் ப்ராடக்ட்லேருந்து. ஸோ என் பர்சனாலிட்டியில் வந்து இதெல்லாம் வந்து நான் பண்ணால் இன்னும் ஒரு பெட்டரான பர்சனாக இருப்பேன் அப்படின்ற மாதிரி எனக்கு நிறைய விஷயம் சொல்லியிருக்காங்க. அண்ட் சில விஷயங்கள் சில டிசிஷன்ஸ் எடுக்க வந்து நான் வந்து ரொம்ப ப்ரொகாஸ்டினேட் பண்ணுவேன், அதாவது டிலே பண்ணுவேன். இல்லைக்கா நான் கொஞ்சம் யோசிச்சு முடிவு எடுக்கிறேன் அப்படின்னா, எவ்வளோ யோசிப்பேன், இவ்வளோலாம் யோசிக்காத, முடிஞ்சா முடியும்னு சொல்லு, முடியலன்னா முடியலன்னு சொல்லு, அவ்வளோதானே, ஏன் இவ்வளோ திங்க் பண்ணுற அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லுவாங்க. ஸோ நிறைய விஷயம் அவங்க கிட்டேருந்து நான் கற்றுருக்கேன். ஓகே, நைஸ் அண்ட் வெரி ஸ்வீட். எப்போவுமே நான் என்ன கேட்டாலுமே வந்து என்ன பிஸியாக இருந்தாலும் இம்மிடியட்டாக பண்ணி கொடுப்பாங்க. ஸோ தேங்க்யூ காயு அவர்களே. ஆமாம், தேங்க்யூ ஸோ மச் காயுக்கா. ஆமாம். ஸோ எஸ், டன் ஆல் த 3 overs இந்த ஷோக்காக. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச்.